தெரியுது. கொஞ்சம் மெதுவா இடிங்க. சரி மாறி. இது கோல்டு மாறி. கொடுங்க ஹஸ்பண்ட் சார். மாறி போய் பை எடுத்துட்டு வா. போ. இந்தாங்க ஹஸ்பண்ட் சார். சார், வீட்டை மீட்க தேவி அம்மா வழி காட்டிட்டாங்க. ஆமா மாறி, உன்னோட நம்பிக்கை வீண் போகல. நடக்கிற இந்த ஏலத்துல இருந்து வீட்டை மீட்க அம்மா நமக்கு ஒரு வழியை காட்டிட்டாங்க. அந்த தங்க கட்டியை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து மொத்த கடனையும் அடைச்சிட்டோம். அம்மாடி, தேவி அம்மா கருணையால வீட்டையும் மீட்டுட்டோம். நேரம்தான். என்னைக்கும் எதுக்காகவும் தேவி அம்மா கைவிட மாட்டாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கே போங்க, பிரச்சனை வராது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாறி. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருச்சே. அரவிந்த் பிரச்சனையில தான் நீ வீட்டை விட்டு போன. உனக்காக உன் பின்னாலேயே சூர்யாவும் வீட்டை விட்டு வந்துட்டான். ஆனா இப்போ அரவிந்தாலதான் நாங்க வீட்டை பறி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்படி கோவில்ல தங்க வேண்டியதா போச்சு. வெள்ளக்கார பிராடுக கிட்ட ஏமாந்துட்டான். நீ நேத்து வீட்டுக்கு கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ அத கூட மனசுல வச்சுக்காம வீட்டை மீட்டு திரும்ப எங்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்ற. உன்னோட பெருந்தன்மை யாருக்குமே வராது மாறி. அடடா, சிஸ்டர் என்ன மாரிக்கு இவ்வளவு பெரிய பிட்டு போடுறாங்க? அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? மம்மி எதுக்காக மாறிக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒன்னும் புரியலையே. அரவிந்தாலதான் பிசினஸ் சரியா செய்ய முடியல. சூரிய அளவுக்கு அவனுக்கு அனுபவம் பத்தல. அம்மா, நீ எதுவுமே பேசாத அரவிந்த். உன்னாலதான் எல்லாருமே இப்ப தெருவுக்கு வந்திருக்கோம். பிசினஸ்ல உனக்கு அனுபவம் இல்லங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? மாறி, பிரச்சனையில இருந்த வீட்டை நீ எப்ப மீட்டியோ அப்பவே அந்த வீடு உனக்கு தான் சொந்தம். இனிமே அது உன்னோட வீடு. வீடு மட்டும் இல்ல, கம்பெனியும் உன்னோடதுதான். அத்தை, நீங்களா பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஒரே நாள் ராத்திரி கோயில்ல தங்கினதுல சிஸ்டர் ரொம்பவே நல்லவங்க ஆயிட்டாங்க. நடந்த எல்லாத்துக்கும் அரவிந்த பெத்தவங்கிற முறையில
நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா என்னம்மா? மாரி, சூர்யாவும் நீயும் திரும்ப வீட்டுக்கு வரணும். சூர்யா கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டு பழையபடி ஆபீஸ நடத்தணும். அதானே பார்த்தேன். மாறி வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு மாரிய வீட்டுக்கு கூப்பிட்ட போது மாறி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாரிய வீட்டுக்கு வரவழைக்க சிஸ்டர் திட்டம் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி என்ன முடிவு எடுக்கிறான்னு பாப்போம். என்ன மாரி அமைதியா இருக்க? சூர்யா, நீயும் மாரியும் திரும்ப வீட்டுக்கு வரணும். நாம எல்லாரும் பழையபடி ஒரே வீட்ல இருக்கணும். நீயும் பழையபடி ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கணும். இதுதான் என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. தயவு செஞ்சு நீ மறுக்காம இது ஒன்ன மட்டும் எனக்காக நிறைவேத்தி வை சூர்யா. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. உங்க கனவு லட்சியத்தை இப்போதைக்கு எங்களால நிறைவேற்றி வைக்க முடியாத அத்தை. எங்களை மன்னிச்சிருங்க. ஆஹா, இப்பவும் சிஸ்டர் விரிச்ச வலையில சிக்காம மாறி எஸ்கேப் ஆயிட்டாலே. பெருங்கேடிதான். மாறி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அக்கா மேலையும் அவங்க வாழ்ந்த வீட்டு மேலையும் நீ எல்லையில்லா மரியாதை வச்சிருக்கல. ஏன் வீட்டுக்கு மட்டும் திரும்பி வரமாட்டேங்கிற? என்ன மாதிரி காரணம்? அதானே, இதான் நீ தெய்வமா கும்பிடுற தேவி அம்மா மேல வச்சிருக்கிற மரியாதையா மாறி? நாங்க இப்போ இருக்கிறதே தேவி அம்மா வாழ்ந்த வீட்ல தான் இருக்கோம். சரி சரி. இப்போ நாங்க இருக்கிறது தேவி அம்மா ஆரம்ப காலத்துல வாழ்ந்த வீடு. எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு அந்த வீட்ல இருந்துதான் முன்னுக்கு வந்திருக்காங்க. கரெக்ட் மாரி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காலனில இருக்கிறவங்க சொன்னாங்க மாமா. ஓ, தேவி அம்மா ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வீட்ல இருந்துதான் நான் குழந்தை பெத்துக்கணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம், தேவி அம்மாவுக்கும் சந்தோஷம். ம், இப்ப நீ மீட்டு கொடுத்த வீடும் தேவி அக்கா வாழ்ந்த வீடு தானே மாறி. நீ அங்க வந்து குழந்தைய பெத்துக்கிட்டாலும் தேவி அக்கா சந்தோஷம் தானே படுவாங்க. கரெக்ட் அத்தை. தேவி அம்மா சந்தோஷப்படதா செய்வாங்க. இருந்தாலும் அவங்க ஆரம்ப காலத்துல வாழ்ந்த வீட்ல குடும்பத்தோட வாரிச பெத்தெடுத்தா தேவி அம்மா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாறி சொல்றது கரெக்ட் தான் அத்தை. ஹாசினி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் மாறி கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அப்போ இனிமே அந்த வீட்டுக்கு வரவே மாட்டியா மாறி? அப்படின்னு நான் சொல்லவே இல்ல அத்தை. கண்டிப்பா நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வருவேன். குழந்தையோட வருவேன். பிறக்க போற குழந்தை இல்ல இல்ல தேவி அம்மாவோட கால் அந்த வீட்ல படும். உங்களை எட்டி எட்டி உதைச்சு விளையாடும். தெய்வ சக்தி நிறைஞ்ச அந்த குழந்தை மட்டும் பிறந்துட்டா அந்த குழந்தை வாழற நாள் எல்லாம் நீ சாகர நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மாமா, ஆ? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உன்னோட இஷ்டம் போல செய் மாறி. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உனக்கு எப்ப இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு தோணுதோ அப்ப வா. சூர்யா, நீதான் இனிமே கம்பெனிக்கு பொறுப்பெடுத்துக்கணும்பா. ஏன்னா திரும்பவும் நம்ம எதையும் இழந்துடக்கூடாது. இதுக்கு நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது மாதிரி, சம்மதம்னு சொல்லு. சரிங்க மாமா, இந்த விஷயத்துல நீங்க சொல்றபடியே கேக்குறேன். ரொம்ப சந்தோஷம் மாறி. சூர்யா, மாறி சம்மதம் சொல்லியாச்சு.
நீ பழையபடி ஆபீஸை கவனிச்சுக்கோ. ஓகே அரவிந்த், நீயும் கம்பெனிக்கு வா. நான் என்ன பண்றேன்னு பார்த்து கத்துக்கோ. ம் அதுக்கப்புறம் தனியா உனக்குன்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ம் ஓகே ப்ரோ. சரிங்க மாமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சரிம்மா. மாரி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாரி. மருமகளா நான் ஏன் கடமையை தான் செஞ்சிருக்கேன். எனக்கு நன்றி எல்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். சரிம்மா. சரி மாரி. வா ஹாசினி, போலாமா? அண்ணி வர மாரி. டேய் மாப்ள, மாறி சாமி கும்பிடுறதுனால தான் புதையலா கிடைக்குது. நீயும் போய் கும்பிடு, ஏதாவது பேசாம கிடைக்குமா? வாமாமா. மகளே, எனக்கு ஒரு டவுட். இவன் உண்மையிலேயே வெள்ளக்காரன்ட்ட பணத்தை ஏமாத்தானா இல்ல அபேஸ் பண்ணிட்டு நம்மள ஏமாத்துறானா? வாயை மூடிட்டு சரி, வான்னு வா, சொல்லிட்டேன். வா, நீ நல்லா வந்தா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் மரியா. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வீடு பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்பவே கிளம்பி அண்ணா நகருக்கு வாங்க ஆண்டி. ரொம்ப வேகமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்க போல இருக்கு. ஆனா இப்போ வீடு தேவையில்லை மரியா. என்னாச்சு ஆண்டி? வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் ஏற்பாடு பண்ணல, அந்த மாரி தான் பண்ணிட்டா. மாறி ஏற்பாடு பண்ணிட்டாளா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏலத்துக்கு வந்த வீட்டை 30 கோடி கொடுத்து மாரி ஏலத்துல எடுத்து மீட்டுட்டா. மாறி 30 கோடி கொடுத்து வீட்டை மீட்டுட்டாளா? இப்படி ஆண்டி? என்னால நம்பவே முடியல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த தேவி தான். மாரிக்கு துணையா அந்த தேவி இருக்கிறதுனாலதான் நான் மறுபடியும் அந்த மாரி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல அந்த தேவிக்கு ஒரு முடிவு கட்டணும். தேவியை பத்தி நான் நினைக்கவே இல்லை ஆண்டி. அந்த தேவி ஏதாவது பண்ணியே தீரணும் ஆண்டி. ஆமா, அந்த தேவிக்கு ஒரு முடிவு கட்டினாதான் மாரிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். ஓகே ஆண்டி, தேவிக்கு நான் முடிவு கட்டுறேன். ஹஸ்பண்ட் சார், இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? நீங்க எதுக்காக பண்றீங்க? நீ செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பண்றேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லா வேலையையும் நீங்க இழுத்து போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே ஹஸ்பண்ட் சார். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? உண்மையை சொல்ல போனா உன்னை இப்படி பாத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ம். ஹஸ்பண்ட் சார், என்ன மாதிரி? எனக்கு ஒரு ஆசை. என்ன, என் மடி மேல தலை வச்சு படுத்துக்கணுமா? அது இல்ல, வேற என்ன? எனக்கு குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. குல்ஃபியா? அதெல்லாம் வேண்டாம், சளி பிடிக்கும். எங்க ஊர்ல நான் மழையில நனைஞ்சுக்கிட்டே குல்ஃபி ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் சார். எனக்கு சளி எல்லாம் பிடிக்காது. குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுங்க. அப்போ நீ தனி ஆளு. ஆனா இப்ப உன் வயித்துல குழந்தை இருக்கு. நீ குல்ஃபி சாப்பிட்டா உனக்கு சளி பிடிக்கலனாலும் வயித்துல இருக்க என் அம்மாக்கு சளி பிடிச்சிரும்ல. குல்ஃபி எல்லாம் வேண்டாம். வயித்துல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் சளி பிடிக்காது ஹஸ்பண்ட் சார். குல்ஃபிக்காரன் போயிட போறான். சீக்கிரமா போய் ஒரே ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வாங்களேன். வேண்டாம் மாதிரி, சொன்னா கேளு. புள்ளத்தாச்சி மட்டும் ஆசைப்பட்டு சாப்பிட முடியாம போனா அப்புறம் பிறக்க போற குழந்தை காதுல சீழ் வரும்னு சொல்லுவாங்க. தேவி அம்மா காதுல சீழ் வந்தா பரவாயில்லையா? உண்மையாவா சொல்ற? ஆமா ஹஸ்பண்ட் சார். உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? சரி இரு, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். யாருமே இல்ல. குல்ஃபிக்காரர் போயிட்டாரு போல. எந்த பக்கம் போனாருன்னு தெரியல.
மாரி குல்ஃபி வந்தாச்சு. குல்ஃபி வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா ஹஸ்பண்ட் சார்? கொடுங்க கொடுங்க. மாரி நான் போறதுக்குள்ள குல்ஃபிக்காரரு 4 தெரு தள்ளி போயிட்டாரு. விரட்டி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். நான் ஆசைப்பட்டு கேட்டப்போ குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு சொன்னீங்க. குட்டி தேவி அம்மா காதுல சீல் வரும்னு சொன்னதும் ஓடி போய் குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ என்ன விட உங்களுக்கு குழந்தைதான் முக்கியமா? ஐயோ அப்படி இல்ல மாரி. எனக்கு நீயும் முக்கியம், குழந்தையும் முக்கியம். 2 பேரும் எனக்கு கண்ணு மாதிரி. ம், சரி சரி, பதட்டெல்லாம் படாதீங்க. நான் சும்மா வேடிக்கைக்காக கேட்டேன். அம்மா, உங்களுக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு வலிக்காத. எஸ்கியூஸ் மீ. மாரி அண்ணா, விக்ரம் வாங்கண்ணா. வாங்க. விக்ரம் உட்காருங்க. உட்காருங்க. உங்களுக்கு காஃபி ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, உட்காருமா உட்காரு. விஷம் தடவுன புக்கை வாங்கினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யார் விக்ரம் அது? தோ இந்த போட்டோல இருக்கிற லேடி தான். பிக்சர் கிளியரா இல்ல. ஆமா. ஆமா, முகம் சரியா தெரியலையே. இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதா? இந்த லேடி பேரு மரியா டிசோசா. என்ன பேருனா மறுபடியும் சொல்லுங்க. மரியா டிசோசா. மரியா எதுக்காக மாரிய கொல்ல நினைக்கணும்? தெரியல சூர்யா. இந்த போட்டோ புக் ஷாப்ல இருந்த சிசிடிவில இருந்து எடுத்தது. இது இன்னொரு போட்டோ. இதுல முகம் கொஞ்சம் கிளியரா இருக்கும், பாருங்க. இந்த போட்டோல இருக்க பொண்ண எங்கேயாவது எப்பயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல விக்ரம், இப்பதான் முத போட்டோல பாக்குறேன். நானும் பார்த்ததில்லனா. இப்பதான் முத தடவையா போட்டோ பாக்குறேன். நீங்க 2 பேருமே பார்த்ததில்ல. அப்ப இந்த பொண்ணு யாரு? புக்ல விஷம் தடவுனது இந்த பொண்ணு தானா? இந்த பொண்ணு எதுக்காக மாரிய கொலை பண்ண ட்ரை பண்ணோம்? ஆமா, இந்த பொண்ணு எங்க இருக்காங்க? இந்த பொண்ணு இத்தனை நாளா அமெரிக்கால தான் இருந்திருக்கா. இப்பதான் இங்க வந்திருக்கா. எப்படி பார்த்தாலும் இந்த பொண்ணு மாரிய கொல்ல நினைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லையே விக்ரம். நானும் எல்லா விதத்திலையும் யோசிச்சு பார்த்துட்டேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஒருவேளை இந்த பொண்ணு அந்த கருப்பூர்வம் சண்முகம் ஒய்ஃபா இருக்குமோ? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லனா. வயசு வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா விக்ரம், சண்முகத்துக்கு இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த போட்டோல இருக்க மரியா டிசோசாக்கும் விஷம் தடவுன புத்தகத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வேணும்.
நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடச்சிரும். நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தா எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதை. ஆ சரி விக்ரம். முடிஞ்சா அவ எங்க இருக்கான்னு ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க. ஆ ஷூர் விக்ரம். ஓகேண்ணா. ஓகே, நான் வரேன். சரி விக்ரம். ஜாக்கிரதையா இருங்க, பத்திரமா. சரிண்ணா. பாய்.